பாத்திரம் அழிந்து பிச்சை போடணும்னு சொல்லுவாங்களே, அது சில நேரத்தில் நம்ம ஏதோ கருணையினால, ஏதோ ஏக்கத்தால், ஏதோ இது நேரத்தில் நம்ம போட்டுடுவோம். அப்போல்லாம் போடும்போது தான், கொடுக்கும்போது தான் ஃபீலிங் வரும். அவங்க எப்படிப்பட்டவங்க, ஏதுப்பட்டவங்கன்னு நம்ம விசாரிக்க மாட்டோம். அந்த கேட்டவனே கொடுத்துட்டு அப்புறமா மனம் வேலை வருத்தத்து போயிடுவோம். ஒரு வாட்டிங்க நான் இதுக்கு ஷூட்டிங் போனேன். நான் இதுதான் நம்ம காரைக்குடியே ஏதோ ஒரு ஊருக்கு போயின்னுக்கிறோம். அப்போ வந்து அவுட்டோர்னு சொல்லுவாங்க. அவுட்டோர்னா என்னடா அவுட்டோர்ன்றாங்க அப்படின்னு பார்த்தா இதுமாரி இந்த லோக்கலில் தான் போகிறது. நானும் ஃபாரின் தான் போகிறவங்க தான் அவுட்டோர் சொல்லுவாங்கன்னு பார்த்தா இது வந்து லோக்கலே அவுட்டோர் ஷூட்டிங். அப்போ போகும்போது ஒரு பாஷான்னு ஒரு பையன் ஆளு தான் வச்சுக்கேன். அவன் என்ன பண்ணுறான், என்னாண்ட ஒரு 100 ரூபாய் கேட்டான். அப்போல்லாம் காசு கம்மி தானே முன்னெல்லாம். இப்போ தானே எல்லாருக்கும் காசு பாக்கெட்டில் இது இருக்குது, காசு ஜிபேலோ இதெல்லாம் இருக்குது, செல்லிலே காசு இருக்குது. 100 ரூபா கேட்டான் பாரு. இன்னத்துக்கு அவன் 100 ரூபா தொல்லை பண்ணினே இருக்கிறான். அவன் இன்னத்துக்கு 100 ரூபா கேட்குறான்னு பார்த்தா என்னாண்டு இருந்தது அவ்வளோதான் இருந்தது, 100 ரூபா தான் இருந்தது. சரி, பாஷா அவன் பேர், பாஷாவோ சரிதான். அவன் கேட்டுனது என்னடா கேட்குறான்னு பார்த்தா நான் கொடுத்துங்க 100 ரூபா கொடுத்தோன்னே என்ன வாங்குறான்னா, நீரோத்து இருக்குல்ல, பேசக்கூடாது தான், என்ன பண்ண பேசணும். அந்த நீரோத்து வாங்குறான். அவன் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிறான். இந்த அவுட்டோர் போனால் இந்த சினிமாக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்களே, வீட்டுக்கு தெரியாமல் போகிறாங்களே போகும்போது. பையன் என்னடா 100 வாங்குறேன், நம்ம சாப்பாட்டுக்கு வேற செலவுக்குலாம் வச்சுக்கலான்ட்டு, வேற எதுக்கோ சாப்பிட்றதுக்கு நான் வேற எதுவும் செலவுக்கு வச்சுன்னு இருந்தேங்க. அவன் எப்படி பாருங்க, அவன் கரெக்டாக அந்த 100 ரூபாய்க்கு வேண்டியது ஸ்டாக் வாங்கிட்டு எனக்கு தெரியாமல் மறைக்கிறான். அப்புறம் ஒருத்தன் சொல்கிறான், அவன் காசு எல்லாரையும் கேட்டுனா நீ கொடுத்துட்ட, அவன் என்ன வாங்கினா தெரியுமா அவனுக்கு அப்படின்னா. அவன் எதுக்கோ சாப்பிட்டு கேட்குறானா வேற எதுக்கோ கேட்குறான் அப்படின்னு தான் கொடுத்தேன், என்னோட கூட காசு இல்லை, அவ்வளோதான் இருந்தது அப்படின்னா. அப்படியா, அவன் ஃபுல்லாக அந்த நீரோத்து வாங்கி வச்சுக்கிறான். அது அந்த இடம் அந்த பாத்திரம் அழிந்து பிச்சை போடுன்றாங்க. அது என்னன்னு தெரியல. அது அந்த நேரத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தூத்துக்குடி போடுறது அது நல்லா இருந்தது. அங்கே வந்து ஏன் இது சொல்ல வரேன்னா, சினிமா லைனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது சொல்கிறேன் நான். சினிமா லைன் ஹீரோ ஆகணும், எவ்வளோ அழகாகிறாங்க இந்த மாதிரி ஹீரோ நம்ம பசங்க, எவ்வளோ பேருக்கு அது அந்த நுணுக்கம்லாம் தெரிய மாட்டேன். தெரியணுன்னு தான் நான் இது சொல்ல வரேன். வேற எதுவும் நான் நினச்சி சொல்லேன். என்னன்னா, அப்போ வந்து எனக்கு அந்த டைரக்டரு, அந்த கேமராமேன் சொல்கிறாரு, ஜீவா வந்தால் தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டு அவர் பேஸ் காட்டிட்டு தான் அதுலேருந்து தான் என்னுடைய ஸ்கிரிப்டே ஆரம்பம் ஆகுது அப்படின்னாரு. அதனால அவ்வளோ அழகாக பழகும் இந்த டைரக்டருங்களும் அவ்வளோ. ஏன்னா அவங்களுக்கு 1008 டென்ஷன் இருக்கும். இந்த ஒரு மாதிரி வெகுளித்தனமாக பழகணும். அவங்க கூட பழகினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டைரக்டருங்களாம். அதேமாதிரி டைரக்டர் ரொம்ப கோபக்காரனாக இருப்பான். அவனுக்கு வந்து என்னன்னா ரொம்ப அவங்களுக்கு என்னன்னா அந்த அந்த ஸ்கிரிப்ட் கரெக்டாக வரணும் அப்படின்ட்டு கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அவங்க வந்து கேமராமேன் சொன்னார்னா அவர் நம்மளை க்ளோஸ் பண்ணிக்குவார், நம்மளாண்டி பேச ஆரம்பிப்பாங்க ஒரு வாட்டி. அதெல்லாம் ஒரு அனுபவம் இருக்குது. ஆனால் இவங்க இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும் கேமராமேனும் எங்கே போனாலும் ஒன்றாவே போகிறாங்க. நைட்டில் எங்கன்னா போனாலும் ஒன்றா வராங்க, பகலில் எங்கே போனாலும் ஒன்றே போகிறாங்க. அவங்க 2 பேரும் ரத்தம் சதையான்றாங்க. அந்த இதில் இருப்பாங்க, ஆலோசனை பண்ணினே இருப்பாங்க. திடீர்னு ஒரு வாட்டி பார்க்குறேன், நைட்டில் 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. அப்புறமா சரி என்னடா இது, அவங்க அப்பயே பகல்லே பார்த்துடுறாங்க. என்னென்ன அவங்களுக்கு தேவையோ, நைட்டில் என்னென்ன தேவைப்படுமோ பகல்லே பார்த்துடுறாங்க. அந்த அனுபவம் ஏன் சொல்லுவாருன்னா, நீங்கள் ஹீரோ ஆகுறீங்க வந்து இதெல்லாம் நடக்கும், நிறைய தாட் இருக்கும். அந்த தாட்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கறி மீன்லாம் நீ சாப்பிட்டீங்கன்னா அந்த உப்பு புளி இருக்குல்ல, அது வந்து அந்த உணர்ச்சி வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும். இந்த எண்ணங்களை வந்து அது மாயன்னு சொல்லுவாங்க. மாயன்னு சொல்லுன்னா, இப்போ சூதாடுறான்னு வச்சுக்கேன், அவனை தான் வந்து எமன் வந்து ஒரு இன்ட்டு போட்டு வச்சிருப்பாரு. இந்த சூதாடுறவன், குடிக்கிறவன்,
அப்புறமா அந்த இது பாம்பே எல்லாம் போடுவேன், லைட் பக்கம்லாம் போடுவேன். இப்படிலாம் போடுறவங்கள வந்து இவங்க எமன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து டிக் பண்ணி வச்சுருப்பாரு. அது எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ அவர் ஷூட் பண்ணிக்குவார். ஷூட் பண்ணிக்குவார். அது எதோ சொல்ல வந்துட்டேன். அதனால என்னென்ன நீங்கள் ஹீரோ ஆகிறீங்கன்னா, கறிமீன் ஏன்னா உப்பு இல்லா பண்ணிட்டோம் குப்பையில் நாங்கள் உப்பு இல்லா பண்ணி உப்பு இல்லைன்னா யாரும் சாப்பிடுவானா? அவன் பசி என்னென்னவோ சாப்பிட்றான். ஒருத்தன் மனுஷன் கறியை கூட சாப்பிட்றான். இல்லை இதில் கடலில் விழுறாங்களே அவங்களுக்கு தண்ணி எங்கே கிடைக்கும்? மீன் வந்து தண்ணியில் நீந்துதுன்னு வச்சுக்கேன், அது வந்து அந்த தண்ணியை குடிக்காதான். இது அந்த மீன் வந்து அந்த உப்பு தண்ணியை குடிக்காதான், ஃபில்டர் பண்ணுமா. ஃபில்டர் பண்ணிவிட்டு அது வந்து நல்ல தண்ணி தான் குடிக்குமா. இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் மீன் வாங்கினறீங்க, மீன் வாங்கினது மீன் வந்து கடலில் தானே வாழுது, அது உப்பு தண்ணி தானே. அது நீங்கள் உப்பு தண்ணியில் போட்டு பாருங்கள், ஒரு கண்ணாடியில் இறந்துடும். அது நல்ல தண்ணி ஊற்றினா தான் அது வாழும். அப்பயே நம்ம யோசனை பண்ண மாட்டோம். அப்போ கடலில் இருந்தால் கூட அது கடவுளுடைய படைப்பு பாரு. நம்ம என்ன சொல்கிறது, கடலில் இருந்தால் கூட அந்த தண்ணி உப்பு தண்ணி குடிக்காது, அது ஃபில்டர் பண்ணுமா. பா எவ்வளோ கிரேட்டாக இருப்பார். இதுதாங்க சத்து விசாரன்றாங்கள, இதுதான் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ட்டு பார்த்தா ஒவ்வொரு உயிரிலும் இருக்கார் கடவுள். அதுக்கு உணவு கொடுத்து வச்சிருக்காரு பத்தியா. அந்த உப்பு தண்ணியே குடிக்காதான். அது மாதிரி ஏன் சொல்லலாம் உப்பில்லா பண்ணிட்டும் குப்பையில்ன்றாங்களே, அது ஏன்னா இந்த மாமிசத்தை தான் சொன்னாங்க. நீ பச்சை மீனை சாப்பிட்டு பாரு, கறியை சாப்பிட்டு பாரு, சிக்கன் மட்டன் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பச்சை நீ எடுத்து வாயில் ருசிட்டு பாரு. ஏன்னா ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, பச்சையாக கறி கொடுக்குறாங்க. இது சாப்பிட்டீங்கன்னா உனக்கு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்ட்டு எல்லா வேலையும் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. யாருமே 1000 ரூபா இருக்குதே சாப்பிட்லாம்ல, சாப்பிட மாட்டாங்க. பச்சையாக சிக்கன் லெக் பீஸு அந்த பீஸு இந்த பீஸுன்றாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து வந்து எல்லோரும் காட்டுறாங்க. 1000 ரூபா கொடுக்குறேன், நீ பச்சையாக சாப்பிடுங்க. ஒருத்தர் கூட தொடல. அதுதான் உப்பு, அது சப்புன்னு இருக்கும்ல, அதே நீ காரம் புளியெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், உப்பு இல்லாம பண்ணலும் குப்பையிலன்னாங்க. நம்ம வயிற்றுல போட்டுடுறோம், அது குப்பையாக்கி அது வந்துடுது. அதனால் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நாற்றம், அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நாற்றம் வரும். நீ 10 நாள் 20 நாள் குளிக்கலாம் கூட அந்த ஸ்மெல் வராது, ஒரு மாதிரி வாடை வரும் சில இதில். ஆனால் அது கறி மீன் சாப்பிட்டா தான் அது வருது. சில இடத்துல எல்லாருக்கும் ஒரு வாசனை இருக்கும், அந்த வாசனை வந்து டெவலப்மெண்ட் அவ்வளோ ஆகாது. அதனால உப்பில்லா பண்ணுறோம் குப்பையில் என்னன்னா இதுக்கு தான் சொன்னாங்க. இது மறைச்சி சொல்லிட்டாங்க. இது ஓப்பனாக சொன்னால் வியாபாரம்லாம் கெட்டுடுமே அப்படின்றது தான் இது உப்பில்லா பண்ணுறோம் குப்பையில் அப்படின்னு. இது ஏன்னா இது சினிமா லைனில் இருக்கிறவங்களுக்கு நிறைய சொல்லணும், ஹீரோ ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பசங்க அந்த ஏக்கத்தோடு வருவாங்க. நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நிறைய பேருக்கு சொல்லுவேன், என்னை பற்றி தெரியும் அவங்களுக்கு. நானும் நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணுவேங்க. நடிப்புனா சும்மா இல்லைங்க, அது நம்ம உள் வாங்கி ஸ்ட்ரெயின் பண்ணால் தான் முடியும். ஆல் தி பெஸ்ட்.